பயக்கிறேன் இவ்வளோ நடந்து வரையிலே ஒன்று ஆகலையா? டப்புன்னு டப்புன்னு ஓடி. ஏய் இந்த பக்கம் வச்சு போடி, அந்த பக்கம் வைடா. அப்படியா? சித்திரமான ஜியோகிராஃபி இருக்குது. ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் வந்துருக்கிறது 2வது டைமாக வந்து நண்டு பிடிக்க வந்திருக்கிறோம். யார் யார் வந்துருக்குறோன்னா நான், கீதா, அடுத்து பார்த்தீங்கன்னா கபில், மாமன் பையன், 2 மாமன் பசங்க வந்துருக்குறாங்க. சரி, இப்போ வந்து எத்தனை நண்டு பிடிச்சிக்கணும் பார்ப்போம்ங்களா? இங்கே வாங்க காட்டுறேன் பாருங்க எத்தனை நண்டு பிடிச்சிக்கணும். தெரியுதுங்களா? 1 2 நண்டு பிடிச்சிக்கிறோம், 3 நண்டு பிடிச்சிட்டோம், 4 நண்டு பிடிச்சிட்டோம். டேய் சுற்றி பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ரோட்டுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்குது. ஏதாச்சும் வந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது. பாம்பு இது வருமா? இங்கே காட்டுக்குள்ளே சுற்றி நிறைய புணங்க வேறு போச்சுக்குதாம்மா. மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமான்னு நாங்கள் 4 பேர் வந்துருக்குறோம். இந்த வேறு 3 பேர் நைட் நடுச்சாமத்தில் வந்து என்னென்னா எங்களோட அப்சிக்கு வந்து சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால் நண்டு வந்து கீதாவோட தாய்மாமா அத்தைக்குமே அப்சிக்கு வந்து சளி பிடிச்சிச்சு. அதனால் வந்து வைத்தியம் வந்து நண்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நண்டு பிடிச்சிட்டு போய் நாங்கள் இடிச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறோம். எத்தனை நண்டு பிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எத்தனை நண்டு இது மாதிரி பிடிச்சிக்கிறீங்க நைட் டைமில் வந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த பக்கமா போயிடலாம். சின்ன நட்டெல்லாம் வேண்டாம், பெருசா இருந்தா பிடிக்கல போயிடலாம். ஒன்று பெருசாக போயிருக்குது. காய்க்காரங்க விட்டு போச்சா பார்க்கண்டாரு. வெற்றிகரமாக எத்தனை நண்டு பிடிச்சிக்கிறோம்? அந்த பக்கம் போனால் போயிடலாம். 1 2 3 4 5 நண்டு பிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா நாங்கள் லொக்கேஷனை மாற்ற போகிறோம். ஸோ மேக்க போக போகிறோம். ஸோ அந்த பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த லைட்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்க்கால் போகுது, காவிரி வாய்க்கால். ஸோ நாங்கள் அங்கே போக போகிறோம். அது என்ன வாய்க்கால்? பவானி சாகர், பவானி வாய்க்கால் போகுதுங்க, கீழ் பவானி. ஸோ இந்த பக்கம் வெள்ளோடு, இந்த பக்கம் பெருந்துறை. நண்டு வளர்த்தக்கூடாதுரா. நண்டு தான் போடுங்க. போடு இரு அக்கா பிடிக்கிறேன். தண்ணி கலக்கிட்ட ஓடு. தெரியுதா? சரி, இது மாதிரி வலையை வச்சு நீங்களும் சூப்பராக டப்புன்னு போட்டுருங்க. கீதாக்கு இது 3வது டைம் கட்டி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. அதில் இங்கே இருக்குது பெரிய நண்டு. பாதி கீழே வச்சு வர முடியும். இந்த சின்ன வாய்க்கால இந்த சின்ன வாய்க்காலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த உரம்பு வாய்க்கால், ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் இருக்குதா என்னமோ தெரியல. அது வேறு வந்து நிறைய பணம் வேறு போச்சுக்குதா, பயமாக இருந்துச்சு. 2வது வந்து பாம்பு இது இருக்குமோ, நாய் இது வந்துருமோ என்னமோ ஒரு மரண பயத்துலேயும் 4 பேர் வந்தோம். ஒரு விலையை கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஒரு 8 9 நண்டு பிடிச்சிட்டோம். இன்னொரு 8 9 நண்டு பிடிச்சிட்டு நம்ம கிளம்ப போகிறோங்க. வாங்க அதை வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காட்டில் அறுவடைக்கு வந்து நெல் தயார் நிலையில் இருக்குது. ஸோ இந்த உரம்பு வாய்க்கால் தான் நாங்கள் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறோம். பெரிய நண்டா மாட்டி சாட்டுக்குது. ஓகே, முன்னாடி ஒரு லைட் அடிச்சு விட்டு அப்புறம் அங்கே அடிங்க. நான் போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இத்தனை ஊசி நைட் இருக்குது.
எங்கடா போயிட்டே இருக்கிறீங்க கிணறு இருக்குதா கிடக்கா ஏய் நீ தான் அப்படி நினைக்கிற அது கிடக்குது அங்கேயும் இந்த பூச்சிக்குள்ளே போகிற கணக்கெல்லாம் பயமா இருக்குது எங்க இவ்வளோ நேரம் வந்து ஒரு நண்டிங்கன்னா எத்தனை பிடிச்சி செல்லுண்டு 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 சகரியோ அட இருடா அங்கே பிடிச்சி சரி பிடி ஏதோ பிடி இதை பிடி அது அவத்தியே தான் இருக்குது இதை எப்படி என்னண்டா செகப்பு கலர் காமி கை காணும் அது எங்கேயாச்சும் அக்கா பிடிச்ச இடத்துல போயிட்டு அது இது பற்றி எதை ஏய் நடுவான போட்டு போயிருப்பு இங்கே நிறையா நண்டு பிடிச்சிட்டங்க இன்னைக்கு நண்டு வேட்டை இந்த பிடி 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 நண்டு வேட்டை நண்டு வேட்டை இதான் கொண்டு இருக்குது தெரியுதா தெரியுதா அட இங்க இருக்குது சரி இருங்க தண்ணி போக நீ பாட்டு அங்கேயும் இங்கேயும் இது பண்ணுற ஃபோன் தான் கீழே ஓட்டிருப்பேன் தண்ணி அப்புறம் என்னங்க பண்ணுறது அதான் கொஞ்சம் பொறுமையாக ஒரு நண்டு போனால் பிரச்சனை இல்லை. நீ பாட்டு போனை தட்டிட்டு என்ன பண்ணுறது எத்தனாயிரம் போனு என்னடா அது ஏண்டி காஸ்டில் உள்ள ஓட்டு அது போகவே மாட்டேங்குது நான் முன்னாடி விட்டேன் ஏன் இல்லை இங்கே ஒன்று இருந்து தள்ளி தள்ளி விடு இது வேறு வேறு கீழே விட்டுறாங்க இந்த பக்கம் வந்துரு இந்த பக்கம் வந்துரு ஏன்டா லைட் மட்டும் இருக்குதுல்லடா ஏய் டிஷர்ட் பிடிச்சி எடுத்து போட என்ன டிஷர்ட் பிடிச்சி பிச்சு போடாது ஏங்க பார்த்து போங்க அந்த பக்கம் ஏண்டா எங்க இருங்க சின்ன நண்டு வேண்டான்னு சிறுசாக இருக்குதா பரவாயில்ல அங்கே பாரு அட வேண்டாம் ரொம்ப சிறுசு அம்மா ஓப்பன் பண்ணு கண்டுபிடிச்சிக்கிறோம்னு சொல்லு ஹலோ வேட்டையில் இருக்கிறேன் வேட்டை வேட்டை அம்மா வீட்டில் வேட்டையில் பிடி கிட்டத்தட்ட 20 நண்டு ஆகி போச்சு அவ்வளோதான் வெளியே வந்துட்டேன் பக்கமாக ஆயிடுச்சு வெளியே வந்துட்டே இருக்கிறோம் அம்மா வீட்டில் அப்படின்னு திட்டம்மா விட்டுட்டு வந்து விடுங்கடா இதுக்கு மேலே போக முடியாது நல்ல சாந்தி கிடக்குது சரி இப்படி போயிடல அந்த பக்கம் நீங்கள் ஒன்று போய் அப்புறம் வேலை வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோதான் கிளம்பிட்டோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நண்டு பிடிச்சிட்டோம். இன்னொரு 4-5 நண்டு பிடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. அங்கே வேறு 3 பேர் நடுச்சாமத்துக்கு வந்துட்டு நம்மளை தூங்க விடாமல் இந்த அங்கே வச்சு போடுறா என்னென்ன லூட்டி பண்ணிட்டுக்கிறாங்க வேறு. தண்ணி அவ்வளோதான் ஐயோ வேறு ஒரே கலர் 2-3 நண்டு பிடிக்கிறாங்க. சரி கீதா நான் 2 பிடிச்சிட்டு போகலாம். கொஞ்சம் வரநிலமாக பார்த்துக்கணும். உங்கள் ஊரில் இது மாதிரிலாம் பிடிச்ச அனுபவம் உண்டா? பகல் டைமில் பிடிப்பீங்களா நண்டு இந்த நைட் டைமில் பிடிப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மொத்தமாக நண்டை ஃபுல்லாக பிடிச்சி வீட்டில் போய் பார்ப்போம் எவ்வளோ நண்டு இருக்குதுன்னு. ஒரு நைட் டைம் இந்த தவளை சவுண்டெலாம் பாருங்கள் எல்லாம் விட்டுது எங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, பயமாகவும் இருக்குது. 4 பேர் பேச்சு நிற்கிறங்காட்டி ஒரு உலக பயம் இல்லாமல் இருக்குது. இங்கே கதையின் கீழே நான் என்ன பார்த்தேன் இல்லையா ஓடி போலாமா இப்படியே இதில் போய் போயிடலாம். அவியூட்டு வழியாவா திரும்ப வந்து இந்த காட்டுக்குள்ள நடக்க நினச்சவே பயமாக இருக்குது. எங்கே புதக்குழி இருக்குன்னே தெரியல. நல்லபடியாக வீடு போய் சேரணும்னு இஷ்டத்தை வேண்டிகிட்டு போகிறோம். தெரியல வாங்க போகலாம். அது அந்த கோட்டில் இப்படி தென்னை மரத்து காட்சி வந்து அவற்றை விழிப்போம். என்ன மாதிரி கும்பிச்சிட்டே போகிறீங்க போல வாங்க. நைட்டு 12 மணி ஆச்சு. 12 ஆச்சு. வா பயமாக இருக்குதா? சிம்மனோட போ இது பின்னோட நான் மட்டும் தான் லாஸ்ட்டாக போகிறோம். முன்னாடி இங்கே அக்கா போயிட்டுருக்குது.
பின்னாடி வர்றது ஒரு வகையான பயமாக தான் இருக்குது, ஏதாச்சும் வந்துடுமோ அப்படின்னு. யாருக்கெல்லாம் பேய் பூதங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து முன்னாடி தெரியல, அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு போகணும். எந்த பக்கம் போகுதுன்னு தெரில. இதில் போய் எங்கே எந்த போகக்கூடிய ஏய் அங்கே போக வேண்டாம், இங்கே தான் இங்கே வா, இதுலேயும் போக முடியாது. இல்லை எந்த போகக்கூடிய அதுக்குள்ள வரும். இங்கே வா, அதில் போய் போய்க்கலாம். இருங்க நான் முன்னாடி வைக்கிறேன். போ. எனக்கு பயமாக்குதா இதா இதா மணி இதுலையா என்ன ஏங்க இது ரொம்ப பொறுக்குள்ளே இருக்குது. சரி நீ பின்னாடி வா. இந்த இடம் லைட்டு. ஸோ இதில் தான் நான் போக போகிறோம். இங்கே ஒரு நிற்காத வந்துட்டு இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. நின்று வந்துட்டா பிரச்சனைங்க கட்டப்பட்டு. ஏய் யார் கீழே இருந்தாலும் ஃபோனு கீழே இல்லாமல் கொண்டாந்து சேர்த்துங்க. என்னடா குளி அது என்னது? ஏய் போடாதே. அட கொடை வலிக்குது. சரி நாம் அந்த குட்டானக்கிற தேங்காய் எப்படி வரும் பாருங்க. நைட் டைமில் உள்ள மரண பயத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியாமல் வரும். ஏங்க திரும்பி திரும்பி பார்த்து வர சொல்லுங்களே, வேகமாக போகணும். வேணுங்கிறது தூக்கி அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராது. சத்தக்குன்னு வர முடியும். ஒரு வழியாக ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்டோம். அவர் ஒன்றுக்கு வந்துருப்பார் அடுக்கு நைட் டைமு. யாரா அவனுக்கு நைட் டைம் வரான்னு நினச்சிட்டு இருப்பாரு. அங்கே போகலாம். யாருங்க வீட்டில்? எப்படியோ மரண பயத்துலேருந்து தப்பிச்சிட்டோம். எல்லோரும் வந்து பொழைச்சிட்டோம். நல்லா உயிரோடு இருக்கிறோம். தேங்க்யூ மக்களே. எப்படி சாமி என்னை எடுக்காது இது ஏங்கண்ணே நீ இவ்வளோ வேலை சேர்ந்து நீயா வந்து வீட்டில் கேட்டு தானே சாமி. இல்லைங்க அது ரொம்ப ஆசை மாதிரி. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டுங்க 4 பேர் உயிரோட. நம்ம வீடு போய் நீ வந்து இதெல்லாம் இதை வந்து நம்ம இது பண்ண போகிறோம்.